வணக்கம் நண்பர்களே. ஒருவேளை அந்த நடிகருடைய கட்சி மிக அதிக இடங்களில் வென்று ஆட்சி அமைப்பதற்கு மிக ஒரு கிட்டத்தட்ட ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்களுக்கும் இவர்கள் பெற்ற இடங்களுக்கும் இடையே ஒரு குறுகிய வித்தியாசம்தான் இருக்கிறது என்றால், அவர்களுக்கு அந்த தேவையான எம்எல்ஏக்களை பெறுவதற்கு தேசிய கட்சி அந்த வேலையை செய்வதற்கு தயாராக இருக்கிறது. இது என்ன பூடகமாக சொல்கிறீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நடிகர் கட்சினா இதுன்னு தெரியுது. அந்த எந்த தேசிய கட்சி இந்த வேலைக்கு முன்னாடி வர்றாங்கன்றதும் தெரியும் எல்லாத்துக்கும். ஸோ எங்கேருந்து அந்த குறுகிய இடைவெளியை நிரப்புவதற்கு எங்கேருந்து எம்எல்ஏ வருவாங்க? ஏன்னா அவங்க கட்சிக்கு அவ்வளோ எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சிங்கிள் டிஜிட்லாம் கிடைப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு டபுள் டிஜிட்டில் எம்எல்ஏக்கள் தேவைப்பட்ட ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எம்எல்ஏக்கள் நடிகர் கட்சி ப்ளஸ் அந்த தேவைப்படும் எம்எல்ஏக்கள் வந்தால் எப்படி இவங்க ரெடி பண்ணுவாங்க? எங்கேருந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சியில் இருந்து உடைச்சி கொண்டு வந்துடுவாங்க. அது விதி எப்படி பொருந்தணுமோ, விதிமுறைகள் எப்படி பொருந்தணுமோ அப்படி அழகாக கொண்டு வந்து தமிழக சட்டசபை அமைக்கிறதுக்கு உதவுவாங்க. அதுக்கு பிரதிபலனாக அந்த நடிகர் கட்சி வேறு சில வேலைகளை செஞ்சு கொடுப்பாங்க. இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். ஒருவேளை இவர்கள் அதிக இடங்களில் வென்றால், யார் இந்த நடிகருடைய கட்சி வென்றால் இதுதான் நடக்கும். நடிகருடைய கட்சிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை ப்ளஸ் தேவைப்படும் எம்எல்ஏக்கள் பெரிய கட்சியிலேருந்து உடைச்சி கொண்டு வந்துடுறது, ஆட்சி அமைச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? சமீபத்தில் அந்த ஈசிஆர் ரோட்டில் இருக்க ஒரு குறிப்பிட்ட நடிகையினுடைய பண்ணை வீட்டில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ தேர்தல் முடிவுகள் வரும் நாளை எதிர்நோக்கி இத்தனை கலவரங்கள் காத்திருக்கின்றன. யார் சொல்வது அங்கே பலிக்கப் போகிறது? யாருடைய திட்டங்கள் அங்கு பலிக்கும்? யாருடைய ரகசிய வியூகங்கள்? ஏற்கனவே திமுக ஒரு வியூகம் எடுத்து வச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்போ யாருடைய வியூகங்கள் பலிக்கும்? இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்.